ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சற்று முன் மாரிதாஸ் அவர்கள் அவருடைய பங்கிற்கு சிவகுமார் குடும்பத்தை, முக்கியமாக சூர்யா மற்றும் கார்த்தி அவர்களை தரமாக வச்சு செஞ்சுருப்பார். அதாவது நம்ம மாரிதாஸ் அவர்கள் சூர்யா ஃபேமிலி அப்படின்னாலே மெனக்கிட்டு கிழின்னு கிழித்தெடுப்பார். இதில் வசமாக வந்து மாட்டிருக்காங்க நம்ம நடிகர் கார்த்தி அவர்கள். சும்மாவா விடுவார், வச்சு செஞ்சுட்டாரு. அதாவது மாரிதாஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று லட்டு விவகாரத்தில் ஒன்று தெளிவாக தெரிகிறது. லட்டு விவகாரத்தில் இன்றைக்கி ஒன்று தெளிவாக தெரியுதுப்பா. சிவகுமார் சபரிமலை பற்றியும், ஜோதிகா இந்து கோவில்கள் பற்றியும், கார்த்தி சூர்யா திமுக தீக கும்பல் என தமிழகத்தில் திரியலாம், பேசலாம். ஆந்திரா மக்களிடம் உடனடியாக மன்னிப்பு கேட்டு மொத்த குடும்பமும் படுத்து வணங்கி கும்பிடு போட விட்டு விட்டார் பவன் கல்யாண் அவர்கள். ஆக தமிழக இந்துக்களிடம் இதே விழிப்புணர்வும் ஒற்றுமையும் வந்தால் இவனுங்க இங்கேயும் காலில் விழுவதற்கு தயங்க மாட்டானுங்க. எல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், காசு, படம் ஓடணும், காசு சம்பாதிக்கணும். இது ஒன்று மட்டும்தான் இவங்களுக்கு இங்கே முக்கியம். தமிழ்நாட்டில் இந்துக்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு, ஆந்திராவில் உள்ளது போல தமிழகத்திலும் விழிப்புணர்வோடு இந்துக்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா இவனுங்க இங்கேயும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டானுங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்பு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கையாக இதே மாதிரி ஹிந்து விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா இவனுங்க வாயவே திறக்க மாட்டானுங்க. தீக்கா திராவிடம் இதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டானுங்க. கடவுள் பற்றி, கோவில்களை பற்றிலாம் இவனுங்க வாயவே திறக்க மாட்டானுங்க. ஜோதிகா வந்து இது மாதிரி கோவிலுக்கு செலவு பண்ணுறீங்களே, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுங்கள், ஸ்கூலுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இது மாதிரி சொல்லிட்டு அது தெரிய முடியுமா? அங்கே வந்து அவங்களால நடமாட முடியுமா? அவங்களுடைய திரைப்படங்கள் அங்கே ரிலீஸ் ஆகுமா? தமிழ்நாட்டில் நீ சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஹிந்துக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. அதை தான் மாரிதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க கரெக்டாக. தமிழ்நாட்டில் உள்ள ஹிந்துக்கள் என்னைக்கு விழிப்புணர்வு அடைகிறாங்களோ இவங்க இங்கேயும் காலில் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க. இவங்களோட ஒரே குறிக்கோள் காசு சம்பாதிக்கணும், படம் நடிக்கணும், படம் நல்லா ஓடணும், காசு சம்பாதிக்கணும். இது மட்டும் தான் இவங்களோட ஃபார்முலா. அதை வந்து பவன் கல்யாண் அவர்கள் ஒரு தரமான சம்பவம் செஞ்சு இவனுங்களை மண்டி போட வச்சுட்டாரு அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் அவருடைய பாணியில் தரமாக வச்சு செஞ்சுட்டாங்க. சூர்யா கார்த்திக் குடும்பங்கள் பற்றி கமெண்ட்ஸில் நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.